வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு பேசத் தொடங்குகிறேன். வாழ்வெல்லாம் பாட்டு. அந்த பாட்டுனாக்க பாட்டு, இசை, பாடல் வரிகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நாடி, நரம்பு, எலும்பு, சதை, மஜ்ஜை, புத்தி, அறிவு, மனசு, இதயம் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? இப்படி ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான் ஒரு பாட்டு, ஒரு இசை, ஒரு ராகம், ஒரு தாளம், ஒரு வாத்தியங்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். அப்படி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தேன் மாதிரி ஒரு பாட்டு, தேன் மாதிரி என்ன தேன், தேன் பாட்டு தான் அது. அந்த தேனான அந்த பாட்டு இன்னமும் என்னுடைய செவி அப்படிங்கிற நாக்கில், செவி என்கிற நாக்கில் இன்னமும் அந்த தித்திப்பாக ஒட்டிக்கொண்டே இருக்கிற பாட்டு தான் இந்த பாட்டு. இந்த பாட்டு இளையராஜா அவர்களுடைய குருநாதர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் சொல்றோம்னாக்க பெருசா யாரையும் சொல்ல முடியாது. ஆனா அவர் சுயம்பு, இசைஞானி இளையராஜா சுயம்பு. நன்ராஜ் மாஸ்டர்கிட்ட கத்துக்கிறார், ஜி.கே. வெங்கடேஷ் கிட்ட உதவியாளராக இருக்கார். ஆனா அப்படி ஜி.கே. வெங்கடேஷ் அவர்களிடம் இசையமைப்பாளர், கன்னடத்தினுடைய கொடிகட்டி பறந்த மெலடி ராஜா அவர் ஜி.கே. வெங்கடேஷ். புது புது முறைகளில் இசை உத்திகளை பயன்படுத்தியவர். அந்த ஜி.கே. வெங்கடேஷ் அவர்களிடம் உதவியாளராக இளையராஜா இருந்த சமயத்துல வந்த பாட்டுங்கிறதே இந்த பாட்டுக்கு ஒரு பெரிய பெருமை. இன்னைக்கு சொல்றோம், அதை அன்னைக்கு தெரியாது. அன்னைக்கு ராஜா அப்படின்னு டைட்டில் வரும், அப்ப தெரியாது இந்த ராஜா தான் இளையராஜா, இந்த ராஜா தான் ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு ராஜா, அவ்வளவுதான், வேற எந்த ராஜாவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கு இல்லையா? இந்த பாடல் பாலூட்டி வளர்த்த கிளி, பொண்ணுக்கு தங்க மனசு அப்படிங்கிற படத்துல இந்த பாட்டு எஸ்பிபியினுடைய ஒரு தனித்துவமான ஒரு குரல் இந்த பாட்டில் நான் ஃபீல் பண்றேன். வழக்கமா இருக்குல்ல, வழக்கமா என்னன்னாக்கா பாடும்போது நான் தென்றல் காற்று அப்படிங்கிற மாதிரி இருக்காது. இரண்டில் ஒன்று நீ என்னிடம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ராமே ஆண்டாலும் அப்படியும் இருக்காது. இளமை இதோ இதோ அப்படிங்கிற மாதிரி இல்லாம வேற ஒரு பேஸ்ல இந்த பாட்டு இருக்கும். அதுவே இந்த பாட்டினுடைய அந்த மயக்கத்தை நமக்கு கூடுதலா கொடுத்துச்சின்னு நான் ஃபீல் பண்றேன். கூட பாடினது வேற யாரு? ஜானகி அம்மா தான். வேற அப்படிப்பட்ட ஒரு பாட்டு கவியரசு கண்ணதாசன். ஓ என்ன பாட்டியா, தேன் பாட்டுன்னு சொல்ற, இத பூமியிலேருந்து ஆகாச அளவுக்கு இழுத்துங்க போறிய அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அந்த பாட்டு தேன் சிந்து தேவானம் ஊனை ஏனை தாளாட்டுதே. இந்த பாட்டினுடைய மெட்டு இருக்குல்ல, ரொம்ப அழகா இருக்குங்க. இன்னொன்று சொல்லுவோம்ல, யாராவது நம்மள்கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கிறாங்க, இல்லை யாராவது பிறந்த நாள் இல்லை கல்யாண நாள் அப்படின்னாக்க சௌக்கியமா இருக்கு, நல்லா இரு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த நல்லா இரு அப்படிங்கிற அந்த வார்த்தையில இருக்கிற அழுத்தங்கள் இருக்குல்ல, அதுதான் அந்த ஆசீர்வாதத்தினுடைய பலமே. நல்லா இரு அப்படின்னு சொல்ல மாட்டோம், சௌக்கியமா நல்லா இரு. இந்த பாட்டில் பாருங்க, தேன் சிந்து தேவானம் ஊனை ஏனை தாளாட்டுதே, மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க. நான் சொன்னல சௌக்கியமா நல்ல அந்த நல்ல இருங்கிற மாதிரி தான் என்னாலும் வாழ்க. அந்த வார்த்தை அப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா பன்னீரிலாடும் செவ்வாழை கால்கள், பன்னீரிலாடும் செவ்வாழை கால்கள், பனிமேடை போடும் பால் வண்ணமே. என்ன வரிகள், என்ன உவமை பாருங்க. இந்த பாட்டு காதல் பாட்டு மட்டுமல்ல, ஒரு காமம் சம்பந்தப்பட்ட ஒரு நமக்கு அந்த உணர்வை தூண்டுகிற ஒரு பாட்டாகவும் இருக்கும். பன்னீரில் ஆடும் செவ்வாழை கால்கள், ஏன்னா தேன் சிந்துச்சுல வானத்திலேருந்து மழை, தேன் சிந்து தேவானம் என்ன மழை, உனை ஏனை தாளாட்டுதே நினைய வச்சிருச்சுல. மேகங்களே தரும் ராகம்,
மேகங்கள் வந்து ராகங்கள் தருதான். இப்ப பன்னீரிலாடும் செவ்வாழை கால்கள் கதாநாயகிய சொல்றார். பனி மேடை போடும், என்ன உவமானம், பனி மேடையாங்க. பனி, அந்த பனி மேடை போட்டு வச்சிருச்சோம். அது என்ன மேடை, யாருது? பால்வண்ண மேனி. யாரு? கதாநாயகி. பனி மேடை போடும் பால்வண்ண மேனி கொண்டாடுதே சுகம் சுகம் பருவங்கள் வாழ்க. அது சொல்லும் போதே ஐயோயோ ஐயோயோ வாழ்க வாழ்க சௌக்கியமா இரு அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்கு. அடுத்தாப்புல வரிகள் சொல்றாரு. இவர் எப்போதுமே கண்ணதாசன் வந்து ராமரையோ கிருஷ்ணரையோ கொண்டு வந்துருவார் தன்னுடைய பாட்டுல, அந்த பக்தியை கொண்டு வந்துருவாரு. இப்ப இங்கே என்ன சொல்ல வர்றாரு, ரொம்ப அழகா இருக்கும் இந்த இந்த வரிகளை நான் ரொம்ப ரசிப்பேன். வைதேகி முன்னே ரகுவம்சராமன், அவ வைதேகி முன்னாடி ரகுவம்சத்தினுடைய ராமனே வந்து நிற்கிறான். வைதேகி முன்னே ரகுவம்சராமன். என்ன விஷயம்? விளையாட வந்தார் வேறென்ன வேண்டும். வேற எதுக்கும் வந்தான்? விளையாடுறதுக்காக வந்திருக்கான். விளையாட வந்தான் வேறென்ன வேண்டும். சொர்க்கங்களே வரும் தரும். என்ன மெட்டில்? சொர்க்கங்களே வரும் தரும் சொந்தங்கள் வாழ்க. இங்க சொந்தங்கள் வாழ்க. இதுக்கு முன்னாடி என்னாலும் வாழ்க. இன்னொரு தடவை பருவங்கள் வாழ்கையோ. கண்ணதாசா சான்ஸே இல்லையா? கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட தேவதூதர் கண்ணதாசன். அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குல்லங்க, அது எஸ்பிபி தாங்க. வைதேகி முன்னே ரகுவம்சராமன் விளையாட வந்தான் வேறென்ன வேண்டும். சொர்க்கங்களே, மயக்கம் வந்துருச்சு. சொர்க்கங்களே வரும் தரும் சொந்தங்கள் வாழ்க. தேன் சிந்து தேவானம் உனை என்னை தாளாட்டுதே அப்படின்னு. கண்ணோடு கண்கள் கவி பாட வேண்டும். ஆகா, கண்ணோடு கண்கள், அதானே கண்ணோடு கண் நோக்கினாள்னு ராமாயணத்துல வருது. இங்க வைதேகி ராமன்லாம் சொல்லிட்டாரா தலைவர்? டக்குன்னு சொல்றாரு, கண்ணோடு கண்கள் கவி பாட வேண்டும், கையோடு கைகள் உறவாட வேண்டும். கண்ணோடு கண்கள் கவி பாட வேண்டும், கையோடு கைகள் உறவாட வேண்டும். தாம்பத்தியம், அந்த உறவு. கண்ணங்களே இதம் பதம் காலங்கள் வாழ்க. அந்த வரிகள் பாருங்க, என்ன வார்த்தைகள்ங்க. கண்ணங்களே இதம் பதம் காலங்கள் வாழ்க, தேன் சிந்து தேவானம் அப்படிங்கிற எஸ்பிபி ஜானகி, கண்ணதாசன், ஜி.கே. வெங்கடேஷ் இந்த கூட்டணியில் அமைந்த இந்த பாட்டை கேட்டால் வானத்தில் மழை பெய்தோ இல்லையோ, ஆனால் வானத்திலிருந்து தேன் சிந்துங்கிறது மட்டும் உறுதி. இன்னொரு பாட்டோட உங்களை சந்திக்கிறேன்.